திருவெம்பாவை பாசுரம் 11 பாடல். முயர் தடம் பொய்கை புக்கு முதிரென கையால் குடைந்து உன் கடல் பாடி முயர் தடம் பொய்கை புக்கு கையால் குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் ஐயா மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயார் நீயார் கொண்டு அருளும் பிழையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையில் திருவெம்பாவை பாடல் 11 பொருள். சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீரணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவி என் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையுடையுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக. விளக்கம். உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான். யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான். பேச திறனற்றிருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான். எனவே கிடைத்ததற்கரிய இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நம சிவாயா என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து.